எவ்வளோ பெரிய பிராண்ட் ப்ரமோஷன் கேட்டு வந்திருக்கு. இந்த நேரம் பார்த்தா இவ்வளவு பிரச்சனை வரணும். பிராண்ட் யாருன்னு சொன்னா சத்தியமா நம்ப மாட்டீங்க. முதல்ல பேக்கிரவுண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க பேக்கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பேக்கிரவுண்ட்ல இருந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. நான் ரிமூவ் பண்ணும்போது அந்த ஆணியை கழட்டும்போது அந்த செவரே பேந்து வந்துருச்சுங்க. அப்படியே ஒரு பிளாக்கா பேந்து விழுந்தனால அந்த பிளாக் எடுத்து அப்படியே ஒட்டி வச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அவங்க அதை நோட்டீஸ் பண்ணி இதை கரெக்ட் பண்ண சொன்னாங்க. இதுக்கு நம்ம பட்டி பார்த்து மறுபடியும் பெயிண்ட் அடிக்கணும் பெரிய வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹால் டைனிங் ஏரியால இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் யூஸ் பண்ணாம அது கொஞ்சம் ஸ்டாக்கும் என்கிட்ட இருந்துச்சு. அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டிக்கரை மட்டும் எடுத்து அழகா உரிச்சு அந்த பிளாக்ல நான் வந்து ஒட்டிட்டேன். அண்ட் மேல இருக்க அந்த கோட்டிங் ஃபிலிமை பிரிச்சிட்டோம்னா ரொம்பவே ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. தென் ஒட்டு போட்டு அந்த பேக்ரவுண்டை பிராண்டுக்கு அனுப்பிச்சேன். இல்ல அதை ரிமூவ் பண்ணிருங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நானுமே ப்ராப்பராக ட்ரெஸ்ஸும் பண்ணல. சரி இந்த பேட்சை ரிமூவ் பண்ணிட்டு லைட்டிங்கை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிப்போம் நின்றேன். ஓகே இதில் அந்த பேட்ச் அந்த அளவுக்கு ஆக்வர்டா தெரியல. ஆனால் உங்க ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஐஃபோனில் தான் வீடியோ எடுக்க போறேன். அதனால பிளாக் கலர் போட்டால் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு சொன்னேன். இல்ல பிராண்ட் பிளாக் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒயிட்டே போட்டுக்கோங்க அப்படின்னு பிராண்ட் சார்பாக ஏஜென்சி சொல்லுச்சு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது ரிங் லைட்லேருந்து ஒரே கருகுன வாசம். என்னன்னு போய் பார்த்தா செம்மையா புகை வருது. இந்த ஒயரே ஹீட் ஆகி உருகிருச்சு. இப்போ இதை வேற ஆர்டர் பண்ணணும் 2 நாள் ஆகும். அது 2 நாளில் வர கேப்பில் மிச்சம் இருக்க ஸ்டிக்கர்ஸையும் இது மாதிரி அழகா ஓட்டிட்டு இந்த மாதிரி அழகா பிரித்து எடுத்துட்டு அவங்களுக்கு காமிச்சேன். அவங்க இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கே எனக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஒயரும் ரெடி பண்ணிட்டேன். நானும் போய் ஹேர் கட் பண்ணி ப்ராப்பராக க்ரூம் பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் யங் லுக்கிங்காக தெரியணும்னு சைடில் ஃபேடும் பின்னாடி ஃபங்க்கும் வச்சிருந்தேன். ஃபைனலி ஐஃபோனில் 4Kல சினிமேட்டிக் மோடில் 30 FPSல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு ஏஜென்சி வீடியோ அப்ரூவ் பண்ணிடுச்சு. அண்ட் பிராண்டுக்கும் ஷேர் பண்ணி பிராண்டும் அப்ரூவ் பண்ணிடுச்சு. பட் எக்கச்சக்க ரீடேக் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கிரிப்டை நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்கிரிப்டுக்கு வேறு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பிராண்ட் யாருன்னா வேறு யாரும் இல்லை, யூடியூப் தான். இந்த வீடியோக்கு வேறு எனக்கு அவங்க பெரிய அமௌண்ட் பே பண்ணதோட இந்த வீடியோவை அவங்க ஆடாகவும் ரன் பண்ணுவாங்க. இது யூடியூப் ஷாப்பிங் ஃபீச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டுட்டோரியல் வீடியோ. இவ்வளோ பெரிய ப்ரொமோஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ ப்ரூஃப் இல்லைன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க.